ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் தான். உங்கள் வீட்லேயும் வாழைக்காய் இருந்தால் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு கிளியராக பார்த்துக்குங்க. ஏன்னா இது லாங் வீடியோவாக தான் போடுறேன். அதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய பொருள் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 3 வாழைக்காயும் ஃபஸ்ட்டில் அவிச்சிருவோம். முழுசாகவே கட் பண்ணி அவிச்சிருவோம். தோல்லாம் எடுக்கண்டாம். 3 வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி ஏன்னாக்கி இது லாங் வீடியோன்னா ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஷார்ட் வீடியோ போடுறது எனக்கு சமையல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் லாங் வீடியோவாக போடுங்க, நிறுத்தி நிதானமாக போடுங்க, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நீ எடுக்கிற வீடியோ எல்லாமே லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வாழைக்காய் பொரியலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க. 3 வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அதை அவிய வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3ஐயும் சதைச்சி வச்சுடுங்க. இடிகள் இருந்தால் இடிகளில் இடித்து வச்சுருங்க. வாழைக்காயும் வெந்தாச்சு. வாழைக்காயும் உரித்து அதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். நான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருவோம். தேங்காயும் துருவி வச்சுக்கிடலாம். அதுக்கு தேவைப்பட பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இனி நம்ம பொரியல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா, எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் பொடி உள்ளியும் பச்சை மிளகாயும் சதைச்சிருங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் விட்டுருங்க. லைட்டாக அப்படி விட்டுருங்க. அது தாளிக்கிறதுக்கு கடுகு வேறு உளுத்த பருப்பும் வச்சுக்கிடுங்க. கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் வச்சுடுங்க. அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றிடுங்க, நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடாக விட்டு கொஞ்சம் சூடாகின பிறகு நம்ம ஃபஸ்ட்டில் கடுவை போட்டுக்கிடலாம். கடுகு கொஞ்சம் பொட்டுன அப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு போட்டாச்சு. அது லைட்டாக பொட்டி வரட்டு. கடுகு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு எடுத்து போடுவோம். உளுத்தம் பருப்புனாக்கி நான் இது போட்டேன், உளுந்து தான் போட்டேன். உருட்டு உளுந்து இருக்குல்ல, அதான் போட்டேன். அது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழைக்காய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட 2 இருக்குது கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம்தான் நம்ம சின்ன வெங்காயத்தை 4 வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. நான் நிறைய போடலை, ஏன்னா வாழைக்காய்க்கு ரொம்ப உப்பு தேவையில்லைல்ல. ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் நம்ம. அப்புறமா நம்ம இஞ்சியில் பூண்டும் பச்சை மிளகா அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சதைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட தட்டிடுவோம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா பிரட்டிக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு, என்னென்னா ஷார்ட் வீடியோவில் போட்டு அவங்களுக்கு பார்த்து பண்ண முடியலையா, அதனால தான் இப்போ லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதையும் எடுத்து இதை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் வேவட்டு. அதில் நல்லா வெந்துருச்சுன்னா லைட்டாக வெந்த போதும். அதில் வேவலைன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் நல்லா வேகட்டு. நல்லா கொஞ்சம் பிரட்டி விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. உப்பு காணுமா என்னென்னு பார்த்துட்டு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ உங்கள் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக பிரட்டி விட்டுட்டு அப்புறம் லைட்டாக ரொம்ப வெள்ளையாக வேண்டாம், கொஞ்சம் மஞ்சள் கலரில் வேணும்னு சொன்னால் லைட்டாக ஒரு பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் போட்டால் போதும். ரொம்ப போடண்டாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா வேவட்டு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காயை மட்டும்தான் தட்டணும். வேறு இதில் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இவ்வளோ அழகாக ஆகிட்டு தேங்காயும் தட்டியாச்சு. இந்த தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்களா, சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாய்.